அனைவருக்கும் வணக்கம். ஆலயவோம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் நாம் தரிசிக்க இருப்பது சென்னைக்கு அருகில் செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு கந்தசுவாமி திருக்கோயில். சென்னையிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் கிழக்கு கடற்கரை சாலைக்கு அருகில் அமைந்துள்ள இத்திருத்தலம் பல சிறப்புகளை உடையது. சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சோழ மன்னர்களால் கட்டப்பட்டதாக கூறப்படும் இத்தலம் முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூருடன் தொடர்புடையது. முருகப்பெருமான் சூரபத்மன் என்னும் அரக்கனை சம்ஹாரம் செய்ய முற்பட்ட போது அவருக்கு ஏற்பட்ட தடைகள் நீங்க தன் தந்தையான சிவபெருமானை இத்தலத்தில் வழிபட்டதாகவும் அதன் பிறகே அவர் திருச்செந்தூரில் சூரபத்மனை வதம் செய்ததாகவும் கூறப்படுகிறது. முருகன் கோயில்களில் சிவன் சன்னதியை காண்பது அரிது. இங்கு சிவன் அம்பாளுக்கு தனி சன்னதி உள்ளது. மூலவர் முருகனின் கோஷ்டத்தில் 5 வெவ்வேறு தோற்றங்களுடன் உள்ள முருகனை வேறெங்கும் காண முடியாது. மேலும் இங்கு 27 நட்சத்திரங்களுக்கு உரிய பூதகணங்கள் அல்லது வேதாளங்கள் பைரவருடன் அமைந்துள்ளன. முதலில் ஆலய தல வரலாறு பற்றி பார்ப்போம். முருகப்பெருமான் நாகப்பட்டினத்தில் உள்ள சிக்கல் சிங்காரவேலன் கோயிலில் தனது அன்னை பார்வதியிடம் இருந்து வேலை பெற்றார். அங்கிருந்து பெரும்பேர் கண்டிகை சென்று சிவசுப்பிரமணியர் கோயிலில் சக்தி பூஜை செய்து அந்த வேலை சக்தி வேலாக உருமாற்றினார். அதன் பிறகு இப்போது உள்ள திருப்போரூரில் அசுரன் சூரபத்மனுடன் ஆகாய மார்க்கத்தில் கடும் போர் புரிந்தார். ஆனால் சூரபத்மனோ தனது மாய வித்தையால் அங்கிருந்து மறைந்து தப்பிவிட்டான். இதன் காரணமாகவே திருப்போரூரில் கந்தசுவாமி கோயில் உருவாகியது. சூரபத்மன் மறைந்து சென்றதால் வருத்தத்தில் இருந்த முருகன் தனது தந்தை சிவபெருமானின் உதவியை நாடினார். திருப்போரூருக்கு அருகில் இத்தலத்தில் சிவபெருமானின் திருவுருவத்தை ஒரு சிவலிங்கமாக பிரதிஷ்டை செய்து வழிபடத் தொடங்கினார். இதனால் மனம் மகிழ்ந்த சிவபெருமான் முருகனுக்கு பைரவராக காட்சி தந்து அருள் புரிந்தார். மேலும் தனது கட்டுப்பாட்டில் இருந்த 27 நட்சத்திரங்களுக்கு உரிய பூதகணங்கள் அல்லது வேதாளங்களை முருகனுக்கு போரில் உதவும்படி கட்டளையிட்டார். 27 பூதகணங்களும் இத்தலத்தில் முருகனை வழிபட்டு அவரின் படையில் இணைந்தனர். அதன் பிறகு முருகன் திருச்செந்தூரில் சூரபத்மன் இருப்பதை அறிந்தார். 27 பூதகணங்களுடன் திருச்செந்தூருக்கு விரைந்து சூரபத்மனுடன் மீண்டும் கடும் போர் புரிந்து அவனை சம்ஹாரம் செய்தார். இந்த இடத்தில் சிவபெருமானை சேய் அதாவது அவரது மகன் முருகன் வழிபட்டதால் இந்த இடம் சேயூர் என்று பெயர் பெற்றது. பின்னாளில் பெயர் மருவி செய்யூர் என்று அழைக்கப்படுகிறது. இத்தலத்தில் முருகன் பிரதிஷ்டை செய்த சிவலிங்கம் சோமநாதர் என்று பெயர் பெற்றது. முருகனுக்கு போரில் உதவிய 27 பூதகணங்களுக்கு ஆலய வளாகத்தை சுற்றி தனி சன்னதிகள் அமைந்துள்ளன. ஆகையால் இத்திருத்தலம் 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் உரிய பரிகார தலமாக திகழ்கிறது. இவை அனைத்தும் சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தவை என்று கூறப்படுகிறது. காலங்கள் உருண்டோடின. சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சோழர்களின் ஆட்சி காலத்தில் இத்தலத்தில் முருகப்பெருமானுக்கு கந்தசுவாமி திருக்கோயில் என்ற பெயரில் ஆலயம் கட்டப்பட்டது. இந்த முருகன் கோயிலுடன் வான்மீகநாதர் கோயில் மற்றும் கரிய மாணிக்க பெருமாள் ஆகிய 2 கோயில்கள் கட்டப்பட்டன. இந்த 3 கோயில்களும் ஒரே இடத்தில் சுமார் 400 மீட்டர் தொலைவில் அமைந்துள்ளன. செய்யூர் கந்தசாமியை தரிசிக்க விரும்பும் பக்தர்கள் மற்ற 2 கோயில்களுக்கும் சென்று வரலாம். அடுத்து ஆலயத்தை தரிசிப்போம். இத்தலம் தரைமட்டத்தில் இருந்து சில படிகள் இறங்கிச் செல்லும் வகையில் அமைந்துள்ளது. தெற்கு நோக்கிய கோபுரம் இல்லாத ஆலய நுழைவாயில். அதை கடந்து நேரே உள்ள மகா மண்டபத்திற்குள் செல்கிறோம். மகா மண்டபத்தில் முதலில் விநாயகர் சன்னதி உள்ளது. அதையடுத்து ஒரே சன்னதியில் கிழக்கு நோக்கிய சோமநாதர் மற்றும் தெற்கு நோக்கிய மீனாட்சி அம்மன் அருள் பாலிக்கின்றனர். சன்னதிக்கு முன்பு நந்தி பகவான் சிவனை நோக்கி காணப்படுகிறார். சோமநாதர் கருவறை சன்னதியின் இருபுறமும் பிரம்மா மற்றும் விஷ்ணு துவார பாலகர்களாக இருப்பது இந்த முருகன் கோயிலின் தனிச்சிறப்பு. இவர்களை கடந்ததும் கிழக்கு நோக்கிய மூலவர் கருவறை மண்டபம். கருவறை மண்டபத்திற்கு வெளியே மூலவரை நோக்கி கொடிமரம், பலிபீடம், மயில் வாகனம் அமைந்துள்ளது. இவற்றை கடந்து சென்றால் கருவறை மண்டபத்தின் முன்பு இருபுறமும் சுவீரன் மற்றும் சுஜனன் ஆகிய 2 துவார பாலகர்கள் உள்ளனர். இவர்களை கடந்து சென்றதும் கருவறை சன்னதிக்கு முன்பு மற்றுமொரு மயில் வாகனம். கருவறை சன்னதி முன்பு இருபுறம் விநாயகர் மற்றும் துர்க்கை அருள் புரிகின்றனர்.
கருவறை சன்னதியில் மூலவர் கந்தசுவாமி தனது துணைவியர் வள்ளி தெய்வானையோடு நின்ற கோலத்தில் கிழக்கு நோக்கி பக்தர்களுக்கு கருணையோடு தரிசனம் தருகிறார். பொதுவாக சிவன் கோயில்களில் சிவனின் கருவறையை சுற்றி பிள்ளையார், தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா, துர்க்கை ஆகியோர் கோஷ்ட தெய்வங்களாக காட்சி தருவது வழக்கம். ஆனால் இந்த கோயிலில் சற்று வித்தியாசமாக கந்தசுவாமி கருவறை சன்னதியை சுற்றி 5 விதமான தோற்றங்கள் கொண்ட முருகன் உருவங்கள் கோஷ்ட தெய்வங்களாக உள்ளனர். விநாயகருக்கு பதிலாக நிருத்த ஸ்கந்தர், அதாவது நாட்டிய முருகன், பிரம்மாவுக்கு பதிலாக பிரம்மா சாஸ்தா, விஷ்ணுவுக்கு பதிலாக பாலஸ்கந்தர், தட்சிணாமூர்த்திக்கு பதிலாக சிவகுருநாதர் மற்றும் துர்க்கைக்கு பதிலாக புலிந்தர், அதாவது வேட்டைக்காரன் வடிவில் உள்ள முருகன் ஆகியோர்கள் தரிசனம் தருகிறார்கள். இது போன்ற ஒரு அமைப்பை உலகில் வேறெந்த கோயிலிலும் காண முடியாது. ஆலயத்தில் பைரவர், சண்டிகேஸ்வரர், குஹசூரியன், சிவசூரியன், நவகிரக சன்னதிகள் உள்ளன. கந்தசுவாமி திருக்கோயிலில் ஆலய பிரகாரத்தை சுற்றி வலம் வருகையில் முருகப்பெருமானை வழிபட்ட 27 நட்சத்திரங்களுக்கு உரிய வேதாளங்கள் தனித்தனி சன்னதிகளில் அமைந்துள்ளனர். இது போன்ற அமைப்பையும் உலகில் வேறெந்த கோயிலிலும் காண்பது அரிது. கந்தசுவாமி பெருமானை போற்றி அந்த கவி வீரராகவ முதலியார் இயற்றிய சேயூர் முருகன் பிள்ளை தமிழ், சேயூர் கலம்பகம், சேரை கவிராஜ பிள்ளையின் சேயூர் முருகன் உரை, முருகதாச சுவாமிகளின் சேயூர் முருகன் பதிக கோவை, சிவப்பிரகாச சுவாமிகளின் நெஞ்சுவிடு தூது என பல நூல்கள் தோன்றியுள்ளன. அருணகிரிநாதரும் இத்தல முருகனை போற்றி திருப்புகழ் பாடியுள்ளார். இத்தலத்தில் அவருக்கு சிலையும் அவர் பாடிய பதிகங்களின் கல்வெட்டும் உள்ளது. பிரார்த்தனை சிறப்பு. இத்தலத்தில் பக்தர்களை காக்கும் கடவுளான கந்தசுவாமியை மனமுருக வேண்டினால் நோய் நொடிகளில் இருந்து விடுபட்டு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், எதிரிகளின் தொல்லைகளில் இருந்து விடுபடுதல், திருமணம், குழந்தை பேறு, மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. மற்றும் ஒரு பிரார்த்தனை சிறப்பு என்னவென்றால் 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் இத்தலம் சிறந்த பரிகார தலமாக திகழ்கிறது. இங்கு முருகப்பெருமானை வழிபட்ட 27 நட்சத்திரங்களுக்கு உரிய 27 வேதாளங்களும் பைரவரின் கட்டளைகளுக்கு உட்பட்டவர்கள் என்பதால் பைரவருக்குரிய தேய்பிறை அஷ்டமி அன்று மாலை வேதாள பூஜை விநாயக சங்கல்பத்துடன் தொடங்குகிறது. பிறகு 5 மணிக்கு ஒவ்வொரு நட்சத்திர வேதாளத்திற்கும் செவ்வரளி பூக்களால் பூஜையும், மாலை 7 மணிக்கு மூலவர் அபிஷேகமும், இரவு 8 மணிக்கு பைரவருக்கு அஷ்ட புஷ்பார்ச்சனையும் நடைபெறுகின்றது. 27 நட்சத்திரக்காரர்களும் இந்த பூஜையில் கலந்து கொண்டு தங்களுக்கு உரிய நட்சத்திர வேதாளத்தையும் பைரவரையும் வழிபட்டு அதன் பிறகு கந்தசுவாமியை மனமுருகி வழிபட்டால் அவர்களின் வேதனைகள் மறைந்து அவர்களின் விருப்பங்கள் நிறைவேறும் என்பது ஐதீகம். திருவிழாக்கள். இங்கு ஆடி கிருத்திகை, கந்த சஷ்டி, சூரசம்ஹாரம், கார்த்திகை தீபம், தைப்பூசம், பங்குனி உத்தர திருக்கல்யாணம், வைகாசி விசாகம் ஆகிய விழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. ஆலய தலவிருட்சம் வன்னிமரம், தீர்த்தம் செட்டிக்குளம். ஆலய நடை திறப்பு நேரம் காலை 7 மணி முதல் 11:30 மணி வரை மற்றும் மாலை 4 முதல் 9 மணி வரை. ஆலய தொடர்புக்கு அலைபேசி எண் 944447295112. கந்தசுவாமி கோயில் சென்னையிலிருந்து சுமார் 100 கிலோமீட்டர் தூரத்தில் செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் கிராமத்தில் அமைந்துள்ளது.
மதுராந்தகத்திலிருந்து 29 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. கிழக்கு கடற்கரை சாலை வழியாக சென்றால் எல்லையம்மன் கோயில் நிறுத்தத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவிலும் செய்யூர் உள்ளது. போன்ற ஆன்மீக தகவல்கள், ஆலயங்கள், சித்தர்கள் வரலாறு, கிரக பெயர்ச்சி பலன்கள் ஆகியவற்றை அறிந்து கொள்ள ஆலய ஓம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.